ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எறா சாதம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு தட்டில் எறாலாம் எடுத்துக்கிடுங்க. ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க, மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் போட்டுக்கிடலாம், மிளகுத்தூள் போட்டுக்கிடுங்க. இந்த எல்லா பொடியும் போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா விரவணும். மொத்தமாக அந்த இறால மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா விரவணும். நல்லா விரவிட்டு இதை நம்ம 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படியே மூடி வச்சுட்டா போதும். காய வச்சு நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுங்க. அதிகமாக போட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எறா எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லா எறாவும் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இனிப்போம் அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு, எறா வறுத்தாச்சு. நீ ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். எல்லா எறாவும் எடுத்து மாற்றிடலாம். பிறகு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 சீரகம் போட்டுக்கிடுங்க. சீரகம் போட்டு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனேயும் பூண்டு, கொஞ்சம் நிறைய பூண்டு நல்லா நைஸாக தட்டி போட்டுக்கிடலாம். அது கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுருங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கிக்கிட்டீங்க. நீளமாக பெரிய வெங்காயம் நறுக்கி நைஸாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்குங்க கரண்டி வச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினா போதும். ரொம்ப இந்த ப்ரௌன் கலர் வர வேண்டாம். ஒரு அளவுக்கு அப்படியே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கூட வதக்குங்க. நான் வந்துட்டு இந்த பொன்னி அரிசியாகவும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். நல்லா ஆற வச்சுட்டு அந்த ரைஸு தான் போட போகிறோம். பத்தாது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். முதல்ல இந்த எறா வறுத்தம் பார்த்திங்களா, அதில் போட்டு செஞ்சுருக்கணும். கொஞ்சம் அது நல்லா ரொம்ப வதக்க வேண்டாமேன்னு சொல்லி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ இந்த ரைஸ் வேக வச்ச ரைஸும் போட்டுக்கிடுங்க. இது 1.5 கிளாஸ் அரிசி தான் வேக வச்சு வச்சுருந்து. இந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் மசாலையோடு சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் போகிறோம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிரும்.
பார்த்தீங்களா? இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுது. உதிரி உதிரியாக இருக்குது. சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தால வறுத்த எறாவை போட்டுருங்க. இனி சிம்மில் வச்சுக்கிடணும் அடுப்பை. நல்ல சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ரைஸும் இந்த எறாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆக்கணும். கொஞ்ச நேரம் இது அவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் சிம்மில் வச்சு இந்த ரெண்டும் கூட மிக்ஸ் பண்ணணும். அந்த ரைஸும் அந்த எறாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளியராக எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள். அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி ஃபுல்லாக போட்டுருங்க. கொத்தமல்லி இலை போட்டுட்டு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். திரும்பவும் அது கொஞ்சம் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது இது அவ்வளோ சிம்மில் வச்சே தான் செய்யணும். கொஞ்சம் அதிகமாக தூண்டி வச்சோன்னா அது தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சே ரைஸை நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. சிம்பிளான எறா சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.